வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக ஃபஸ்ட்டு ரெசிபியாக நாங்கள் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். கோதுமை மாவை வச்சு கோதுமை அல்வா ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அல்வா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அது மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. டைரெக்டாக மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாவு அது மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு கப் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 3.5 to 4 கப்பு அளவில் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இது மாதிரி நல்லா கையால் கரைச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கோதுமை மாவில் உள்ள பால் நமக்கு கிடைக்கும். நல்லா இது மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி கெட்டியாக வந்துடும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவில் எடுத்த பாலை ஒரு 4 hours நல்லா புளிக்க வச்சுட்டு அப்புறம் செய்யலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவில் அல்வா செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 50 கிராம் அளவில் முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு வேறு பவுலில் சர்க்கரை சேர்த்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம இதை கேரமலைஸ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இதை சேர்த்து செஞ்சால். நல்லா இதை கைவிடாத அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த வெள்ளை பாகு கலருக்கு வரும், தேன் கலருக்கு, அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், தேன் கலருக்கு இப்படி வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகில் இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த கேரமலைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த சர்க்கரை பாகோட. இப்போயே நல்லா கலர் தெரியுது பாருங்க உங்களுக்கு. அந்த அல்வா கலர் இப்போயே வந்துடுச்சு. நல்லா இதை ஈவனாக நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 4 hours நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இதே அப்படியே டைரெக்டாகவும் செய்யலாம். நம்ம இது மாதிரி 4 hours கழித்து செய்கிறதுனால அல்வா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த சர்க்கரை பாகில் இந்த பாலை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி அடி பிடிக்காத அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்கணும், கைவிடாத. நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா அப்படியே கெட்டியாகிட்டு வருது. இந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கெட்டியானவுடனே அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா இது மாதிரி கொதித்து சுண்டி வரும். நல்லா கைவிடாத அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். அல்வா செய்கிறதுக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் சிரமமான விஷயம். இதே ஃபஸ்ட்டு தவாவில் நம்ம கோதுமை மாவு பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பை சேர்க்கலாம், சர்க்கரையை சேர்க்கலாம், அப்படியும் சேர்க்கலாம். ஆனால் அது பிகினர்ஸுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம், அது கட்டி விழ சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிட்டு அதில் இந்த கோதுமை பாலை சேர்த்து செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் பிகினர்ஸுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கிட்டே வரணும். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். ஈக்குவலாக இருக்கணும். இப்போ தான் நல்லா சுருண்டு வருது லேசாக. இப்போ நம்ம தீபாவளி டைமில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கும். அதனால் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஈஸியாக உடனுக்குடன் செய்யக்கூடிய இந்த அல்வாவை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஃபுட் கலரும் சேர்க்காத இது மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறதுனால ஒரிஜினல் கலரை ரொம்பவே அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த அவ்வளோ நெய்யும் அப்படியே அப்சார்வ் ஆகிடுச்சு. இப்போ தான் நல்லா சுருண்டு வருது. அந்த நெய்யெலாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இது மாதிரி நெய் பிரிஞ்சு வரும். நல்லா இது மாதிரி ஒட்டாத வரும். நம்ம சேர்த்த நெய் பூரா அப்படியே பிரிஞ்சு வரும் மேலே. நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அருமையான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அல்வா. நல்லா நம்ம சேர்த்த நெய் பூரா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் கோதுமை அல்வா செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபியாக இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.